வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரகாஷ். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மே 1 வந்துட்டு எல்லாருமே ரெடியாக இருங்க. ஏன் மே 1 எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் விலை வந்துட்டு மீண்டும் வந்து ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சிக்னல் வந்திருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச சந்தையில் வந்துட்டு கச்சா எண்ணெயோட விலை வந்துட்டு மீண்டும் வந்து உயர்கிறது அப்படின்னு மீண்டும் வந்து உயர்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த உயர்வு வந்துட்டு நேரடியாக இந்தியாவை பாதிக்க போகுது. இந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்துட்டு நேரடியாக வந்துட்டு நம்ம இந்தியா வந்து பாதிக்கப்படுது. இது முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, OPEC மற்றும் OPC ப்ளஸ் அமைப்பிலிருந்து இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் UAE வந்துட்டு வெளியேற போகிறதா வந்து ஒரு மிகப்பெரிய செய்தி நம்ம கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ இதோட கூட பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்டு ஈரான் வந்துட்டு டென்ஷன் பண்ண மீண்டும் வந்து ஒரு அதிகரிச்சிருக்கு. இது சம்மந்தமாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு உத்தரவு சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி வந்துட்டு ஒரு கட்டுப்படுத்தப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இது மூலிமா நம்ம என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரூடு விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 111.78 வரைக்கும் உயர்ந்திருக்குது. WTI க்ரூடு வந்துட்டு 100 ஆல்ரெடி தாண்டிச்சு. ஸோ இந்த கண்டினியூஸ் உயர்வு வந்து என்ன சொல்லுது இப்போ பார்த்தீங்கன்னா, சப்ளையில் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லுது. இந்தியா மீது வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு இம்பேக்ட் அதிகமாகவே இருக்கும் இது ரிகார்டிங் பார்க்க. இதனால் நமக்கு இந்தியாவுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் விலை வந்துட்டு உயரும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்துட்டு அதிகமாகும். அடுத்து எல்லா பொருளோட விலையும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மே 1 மே 2 இந்த மாதாந்திர ஃபியூயல் ப்ரைஸ் வந்துட்டு ரிவிஷன் வருது. மே 1 2 இந்த ஃபியூயல் ப்ரைஸ் வந்து ரிவிஷன் வருது. அதனால் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட்டு ஹைக் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக எக்ஸ்பர்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த முறை வந்துட்டு பெட்ரோல் விலை வந்துட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். பெட்ரோல் விலை வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ரூபா இல்லைனா 10 ரூபாவா இல்லை அதுக்கு மேலேயா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் இப்போ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களோட கெஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்பவரை நான் உங்கள் பிரகாஷ். தேங்க்யூ.